வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வடகறி. இந்த வடகறி தோசை, இடியாப்பம் கூடலாம் சூப்பரான சைட் டிஷ். நம்ம இன்றைக்கி 3 பேர் அளவுக்கு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பில் அதிக ஃபைபர், ப்ரோட்டீன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் அடங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய வடகறிக்கு வடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பை 1 to 2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நர நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப பருப்பாகவும் இருக்கிற மாதிரியும் அரைக்க வேண்டாம். மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை அரைச்சோம் இல்லைங்களா, அது நம்ம வடையாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடை உதுர்த்து விட்டும் போடலாம், இல்லை அப்படின்னா தட்டியும் போடலாம், இல்லை அப்படின்னா உருண்டையாக பிடிச்சும் போடலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த வடை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் இருந்தாவே போதும். ரொம்ப முறுமுறுன்னு செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம இதை கையினாலும் தூள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே மாற்றி நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வடைக்கறி செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி கொம்பு, 1 ஜாதிக்காய், 1 மராத்தி முக்கு, கொஞ்சமாக பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாவை கொஞ்சம் கீறி விட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் சேர்த்து இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆனதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினாதான் நம்மளுடைய வடைக்கறிக்கு நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் தரும். இப்போ இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கினதும் இப்போ ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுடைய வடைக்கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க வடை சேர்த்துக்கலாம். நம்ம வடை உருண்டையாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தூள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா தூள் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கறிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த மசாலா கூட இந்த வடை ஒரு நல்லா ஒட்டுற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்ல திக்னஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வாசனைக்காக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது இடியாப்பம் கூட அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.